அல்லாஹு அக்பர். எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை உள்ளங்கள் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் என்ற வகையில் எம்மை வாழச் செய்து இந்த வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் முடிவடைந்து ஒரு திரைமறை வாழ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றான். இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அந்த பயப்படுகின்ற அந்த பயம் இருக்கிறதே உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், வலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள், இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஃமினாக முஸ்லிமாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்த தாயுடைய நினைவு எங்களை இந்த உலகத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தாய்க்கல்ல, இந்த உபதேசம் யாரெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோமோ அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற உபதேசமாக அமையட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த கபர் இருக்கிறது, நிச்சயமாக இன்னல் கபர, நிச்சயமாக கபர் லகதன், அது நிச்சயமாக அது நெருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். கபர் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியானையும் அது நெருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அப்படி அந்த நெருக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் யாராக இருக்குமாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து விடுபட்டிருப்பார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் ஒரு அகல் யுத்தத்தின் போது கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் காயமுற்றவர்கள், அவர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். எங்கே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவரை என்னுடைய பள்ளிக்கு அருகாமையில் ஒரு குடிசை தயாரித்து அவரை வையுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்? அவரை அடிக்கடி நான் போய் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்? காயமுற்று இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சஹாபியை அதிகமாக நபிகளார் அவர்கள் நேசித்தார்கள், அதிகமாக போய் பார்த்து வந்தார்கள். அவர்கள் மரண செய்தியை கேட்டதும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த மரண செய்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அரிஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனமே நடுங்கியது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த மதிக்கப்பட்ட அந்த சஹாபியை கூட அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த கபரிலே நபிகளார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். அவரை அடக்கம் செய்த பிறகு நபிகளார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு பின்பு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது, எதற்காக யா ரசூலல்லாஹ் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னீர்கள், பிறகு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த கபர் இருக்கிறதே நெருங்கியது, நான் அல்லாஹு அக்பர் என்றேன். அதன் பிறகு அதிலிருந்து விடுபட்டது, நான் சுப்ஹானல்லாஹ் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு அடியாரும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த கபருடைய பரிசகுடைய வாழ்க்கை இருக்கிறது. அது பயங்கரமானது, தண்டனைகள் அதிகமாக நிறைந்தது. இந்த மன்னரை வாழ்க்கை என்பது இதிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் சந்திக்க நேரிடுகின்றோம். அன்புக்குரிய உறவுகளை ஒவ்வொருவரும் மறைத்த பிறகு இந்த இடத்துக்குள் கொண்டு வைக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய உறவுகள் இப்பொழுது சென்று விடுவார்கள். இந்த உலகத்தில் சம்பாதித்த சம்பாத்தியம் எங்களுடைய ரூஹ் எப்பொழுது கைப்பற்றப்படுகிறதோ அந்த நொடிப்பொழுதிலே எங்களுடைய சம்பாத்தியங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்ததாக நபிகளார் சொன்னதை போல இந்த உலகத்தில் 3 உறவுகளை தேடி தேடி சம்பாதிக்கின்றோம். அந்த உறவுகளை இரண்டாவது தான் இந்த மன்னரை வரைக்கும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது சுமார் ஒரு 5 நிமிடங்கள் இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொள்வோம். அதன் பிறகு இந்த இடத்தை விட்டு நாங்கள் தூரமாகி விடுவோம். அதுதான் நபிகளார் சொன்ன இரண்டாவது உறவு. நேசத்தோடு பாசத்தோடு அவ்வப்போது நாங்கள் அருகாமையிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மன்னரைக்குள் வைக்கப்பட்டு விட்டால் நாங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு தூரமாகி விடுவோம். மூன்றாவது உறவு இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதித்த நல்ல அமல்கள், நாங்கள் தொழுத தொழுகைகள், பிடித்த நோன்புகள், ஓதிய குர்ஆன்கள், இப்படி சதக்காக்கள், ஸகாத்துக்கள், இவை போன்றவைகள் எல்லாம் எங்களுடைய
இந்த அடக்கிய பிறகு இந்த கபருக்குள்ளே எங்களோடு அது துணையாக வரும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானும் எண்ணுகின்ற எண்ணம் என்ன? நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது நாளை மறுமையிலே உண்மையான அந்த சுவர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் சொன்னார்கள், சுவர்க்கம் என்பது மிக தொலைவில் அல்ல, மிக நெருக்கமானது. அல்-ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கின் நஅலி வன்-நாரு மிஸ்ல தாலிக். நபிகளார் சொன்னார்கள், சுவர்க்கம் இருக்கிறது, நீங்கள் அணிகின்ற பாதணி இருக்கிறது, எட்டி பாருங்கள், அந்த பாதணியுடைய அந்த பட்டி இருக்கிறது, வார் அது எந்த அளவுக்கு உங்களுடைய கால்களை கம்பி பிடிக்கிறதோ அதே போலதான் உங்களுடைய சுவர்க்கம் உங்களுக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போலதான் வன்-நாரு மிஸ்ல தாலிக், அந்த நரகம் என்பதும் அதே போல அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டையும் தெரிவு செய்ய வேண்டிய நிலைப்பாட்டுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகின்றான்? அல்லதி ஹலகல் மௌத, எங்களுக்கு மரணத்தை முதலாவதாக சொல்லுகின்றான். சூரத்துல் முல்கை எடுத்து பாருங்கள். அல்லதி ஹலகல் மௌத முதலாவது சொல்லுகின்றான், மரண செய்தியை சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானை நோக்கி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்கள் மீது மரணம் என்பது சம்பவிக்க இருக்கிறது. அதன் பிறகு சொல்லுகின்றான், வல் ஹயாத்த, நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். எதற்காக? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பராக்குகள் பார்வைகள் எங்கெல்லாம் திசை நோக்கி பார்க்கின்றோமோ அவைகளே இரண்டரை கலந்து காணப்படுகின்ற பாவமான காரியங்கள் இருக்கிறது, நன்மையான காரியங்கள் இருக்கிறது. எவை எந்த நொடிப்பொழுதே பாவமான காரியங்களை காணுகின்ற பொழுதெல்லாம் தட்டி கழித்து விட்டு நன்மையான காரியத்தின் பக்கம் நாங்கள் விரைகின்றோமோ, நன்மையான காரியங்களை நாங்கள் சேகரிக்கின்றோமோ, அதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற சோதனை. இந்த இரண்டிலே ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய நிலைப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த தாயுடைய நிலைமை இந்த கபரிலே அடக்கம் செய்து விட்டோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் நாங்கள் சென்றவுடன் இப்பொழுது விசாரணைக்காக தயாரெடுக்கப்படுவார். எங்களுடைய ரூஹ்கள் எடுக்கப்பட்டு அது வானலோகம் உயர்த்தப்படும். ஒரு சாலிகான ஒரு அடியானுடைய ரூஹ் எடுக்கப்படுமாக இருந்தால் அது வானலோகம் கொண்டு செல்லப்படும். அங்கே சுவர்க்கத்துடைய பட்டியலிலே பதிவிடப்பட்டு மீண்டும் இந்த கபருக்குள்ளே வரும். அதே நேரத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அடியானாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைப்பானாக இருந்தால் அவனுடைய ரூஹ்கள் எடுக்கப்பட்டு வானலோகம் உயர்த்தப்படுகின்ற பொழுது வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. இந்த பூமியிலே இருந்து அவருடைய பேர் சொல்லப்படும். அங்கே நரகத்துடைய பட்டியலிலே அவருடைய பேர் இடப்பட்டு இப்பொழுது விசாரணைக்காக அந்த ரூஹ் வரப்படும். வந்து அவரை எழுப்பி வைக்கப்படும். விசாரணைக்காக பல கேள்விகள் அல்ல, ஒரு சில கேள்விகள் தான் எங்களிடத்திலே விசாரிக்கப்படும். அதிலே ஒரு சில கேள்விகளை கேட்கப்படுகின்ற பொழுது என்ன கேட்கப்படும்? மன் ரப்புக, எங்களுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அழகாக பதில் சொல்லிவிடலாம். இந்த பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சிறு பிள்ளைகளிடத்திலே கேட்டாலும் மன் ரப்புக என்று கேட்டால், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த உலகத்திலே ரப்புக்கு முரணாக நாங்கள் நடக்காமல் இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு அடியானாக இருந்தால், சகலவிதமான காரியங்களையும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் படைத்த ரப்பிடத்திலே கேட்டு அவைகளை நிவர்த்தி செய்தால் உண்மையான விலை விசுவாசியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் ரப்பி அல்லாஹ் என்று இலகுவாக பதில் சொல்லிவிடலாம். அதே போல நபியை பற்றி கேட்கப்படும். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக நடந்திருந்தால் நபிகளாரை குறித்து கேட்கப்படுகின்ற பொழுது நபி என்று நாங்கள் சொல்லிவிடலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல மார்க்கம் என்று கேட்டால் நாங்கள் சரியான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைப்போமாக இருந்தால், இதுதான் என்னுடைய மார்க்கம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நடந்திருந்தால் நாங்கள் இலகுவாக அதனை பதில் சொல்லிவிடலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, 2 கிராத்துடைய நன்மைகள் நாங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பிரமாண்டமான அந்த மலையை போல ஒரு கிராத் என்று சொன்னால் 2 கிராத்துடைய நன்மைகளை இங்கு வந்திருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இதனுடைய பலன்களை நாளை மறுமையிலே நாங்கள் எல்லாம் கண்டுகொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். கடைசி இந்த கபரிலே அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் எல்லாம் விடைபெற இருக்கின்றோம். அந்த நேரத்திலே கடைசியாக இவர்கள் இந்த ஜனாசா இன்று இப்பொழுது நாங்கள் செல்லுகின்ற பொழுது எழுப்பப்படும். விசாரணைக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இவர்கள் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதிலே அவர்கள் அதிலே உறுதியாகவும் திருப்தியாகவும் அதிலே அவர்கள் சொல்லுவதற்கு நீங்கள் பிரார்த்தித்து செல்ல வேண்டும்.
அன்புக்குரிய உறவுகளே, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை இந்த நேரத்திலே மரண செய்தியை கேட்டுவிட்டு அவரை இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் நாங்கள் எப்படி பிரார்த்தனை கேட்போமோ அதே போல எங்களுடைய இந்த ஈமான் இருக்கிறது, எங்களுடைய ஈமானை இந்த நேரத்திலே அதிகரிக்க செய்கிறது. மரண செய்தி என்றாலே எங்களுடைய ஈமான் அதிகரித்து விடுகிறது, பாவமான செய்திகள் தூரமாக்கப்படுகிறது. அந்த ஈமானோடு இந்த தாய்க்கு கேட்க இருக்கின்ற இந்த கேள்விகளுக்கு வர இருக்கின்ற இந்த மலக்குமார்கள் அழகிய ரூபத்திலே வர வேண்டும். கேட்கின்ற கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சுவர்க்கத்துடைய அந்த நறுமணத்தை அவர்கள் சுவாசிக்க வேண்டும். இந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாம் மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, இந்த கடைசியாக நாங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்பதாக இந்த தாய்க்காக சற்று நேரம் எடுத்து பிரார்த்தித்து செல்லுங்கள். அதுதான் எங்களுடைய கடைசி நேரமாக இருக்கிறது. அந்த தாயுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, இந்த நேரத்திலே எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நிலைமைகளும் இப்படித்தான் வர இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தாய்க்காக இந்த நேரத்திலே அழகிய முறையிலே சற்று நேரம் எடுத்து பிரார்த்தித்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். أشهد أن لا